எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறப்ப ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசுடைய மேஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக இவருடைய மக்களுக்காக செபிக்க ஆலோசனை கொடுக்க அடியானுக்கு நீ பலனும் கிருபையும் வல்லமையும் நீ தன்னதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இன்னைக்கு ஒரு பகல் காலம் எங்களுக்கு பார்க்க உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த அதிகாலை இருட்டோடு திரும்பி நம்முடைய பாதத்தில் நம்முடைய மக்களுக்காக செபிக்கக்கூடிய பாக்கியம் தந்தீரே, உமக்கு நன்றி. அதுக்கேற்ற பலனும் கிருபையும் நீ தன்னதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்னோட ஜபத்திரிக்கிற அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தில் அனுகிரகித்து ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் இன்னைக்கு பகல் காலம் முழுவதும் வருகிற ராத்திரி முழுவதும் நம்முடைய கிருபைக்குள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க உதவி செய்யப்பா. ஒருவருக்கும் கஷ்டமோ கண்ணீரோ துன்பமோ துயரமோ பாடுகளோ வேதனைகளோ எந்த ஒரு புலம்பலோ என் பிள்ளைகளை வாட்டி வதக்க அனுமதிக்க கூடாது. உம்முடைய வல்லமையுள்ள கருத்தின் கிரியைகள் என் மக்கள் அனுபவிக்க கர்த்தாவே ஸ்தோத்திரத்தை ருசிக்க தேவன் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். எந்த தீங்கும் ஒருவருக்கும் வரக்கூடாது, எந்த ஆபத்து ஒருவருக்கும் வரக்கூடாது. உண்மை நம்பி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவனுடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாய் ஒரு விஷயம் உங்களோடு சேர்ந்த அற்ப நேரத்தை செலவிட கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மளை நடத்தி அனுகிரகிப்பாராக. நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து இன்னைக்கு 1241 நாட்களாவது. நேற்று பிள்ளைகள் போட்ட நம்பர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஆனால் இன்னைக்கு 241 நாட்கள் இன்னைக்கு ஆகுது. தொடர்ந்து அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கன்வென்ஷன் நேர்த்தியாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் அநேகரை ரட்சிப்புகளை கொண்டு வருகிறார். அநேகர் ஞானஸ்நானத்துக்கு அர்ப்பணிக்கிறார்கள். பலத்தை அற்புதங்களும் அதிசயங்களும் கர்த்தர் செய்கிறாங்க. அடியானையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். தொடர்ந்துள்ள மீட்டிங்கிலும் கர்த்தர் பலத்துகளை செய்யும்படியாக ஜெபித்து கொள்ளுங்க. பலம் தரதுக்காக சுகம் தரதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. பாதுகாப்புக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசித்து நமக்கு ஜெபிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். இங்கே நமக்கு எல்லாருக்கும் மேக்சிமம் வீடுகள் இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அநேக குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. எதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனோம், வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே எனக்கு மனசு கிடையாது. எங்கேயாவது வெளியில சுற்றிட்டு இருந்தா கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்குது. வீட்டுக்குள்ளே போனால் எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது, எனக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அநேகர் ப்ரேயர் பண்ணதுக்காக அநேகர் கேட்குறாங்க. குடும்பத்தில் ஒரே பயமாக இருக்குது. சம்பாதிச்சு வந்தால் ஒன்றுமே கை கூடி நிற்கிறது இல்லை. ஏதோ ஒரு சாபம் எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. வீடை விற்கலாமா, மாறி போகலாமா? சில பிள்ளைகள் சொந்த வீடை விட்டுட்டு வாடகைக்கு போகிறாங்க. அந்த வீடு சரியில்லை சொல்லிட்டு வாடகைக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஒரு வீட்டை கொடுக்கும்போது அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இது உண்மையான சத்தியம். இங்கே பாருங்க, இப்பொழுது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அப்ப நமக்கு தேவன் கொடுத்த வீடு எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக அவருடைய பார்வையிலே இருக்கணும். அப்படியானால் அதுக்கு அந்த வீட்டுக்குள்ள தேவனுக்கு அருவருப்பான எந்த ஒரு காரியங்களும் நடக்கக்கூடாது. அவர் விரும்பாத எந்த ஒரு காரியம், அவர் வேண்டான்னு சொல்லி எந்த ஒரு காரியம் நம்மளோட குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. நம்மளோட குடும்பம் எப்பொழுதுமே பரிசுத்தமா இருக்கணும். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, நான் உன் வீட்டை விசாரிக்க வரும்பொழுது அங்கே குறைகள் காணப்படக்கூடாது என்று பைபிள் இருக்கிறான். ஆண்டவர் எப்ப நம்ம வீட்டை விசாரிக்கிறது நமக்கு தெரியாது. ஆதாம் ஏவாள் ஏதேனும் இருக்குமோ அனுதினமும் குளிர்ச்சியான நேரத்துல சாயங்கால நேரத்துல அவங்களை விசாரிக்க வருவாங்க. அதே போல நம்மளோட வீட்டை எப்போ விசாரிக்கிறது நமக்கு தெரியல. ஆனா எப்பொழுதுமே நம்மளோட வீடு பரிசுத்தமா இருக்கணும், ஆயுத்தமா இருக்கணும். ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு காரியம் நம்மளோட குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. துதியும் செபமும் ஆராதனை உள்ள ஒரு குடும்பமாய் நம்மளோட வீடு மாறணும். யோபையும் அவன் உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் தீமதில் கட்டி அக்கினி மதனால் பாதுகாத்தான்னு பைபிள்ல சொல்லுது. சாத்தான் போய் சொர்க்கத்திலே சாட்சி கொடுக்குறாங்க. நான் எப்படி அங்க போக முடியும், நீங்க அவனை சுற்றி தீமதில் கட்டி இருக்கிறான்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கிறோம். அப்படியானால் நம்மளோட கண்ணுக்கு தெரியாம இயேசுவின் ரத்தத்தாலோ அவருடைய வசனத்தினாலோ அல்ல அக்கினியினாலோ வேலி அடைத்து பாதுகாக்கிற தெய்வம் தான் நம்மளோட தெய்வம். அந்த தெய்வம் நம்முடைய வீட்டை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறதா பாருங்களேன். இப்பொழுது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராக தேவரீர் அதை சொன்னேன்.
ஏற்கனவே தேவன் சொல்லி இருக்கிறாங்க, நான் என் வீட்டை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. அவர் சொன்னா கட்டாயம் அதை செய்வாராங்க. பொதுவாக இது ஒரு வீடினுடைய கிரகப்பிரவேசனத்தை அன்னைக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு நான் ஜெபிக்கும் பொழுது இதே உங்களுக்கு கொடுக்க சொல்லி கர்த்தனுடைய ஏவுதல் தந்ததுனால நான் இந்த வார்த்தை தரேன். ஒருவேளை இதை கேட்டவனைக்கு உங்களோட குடும்பம் உங்களுக்கு அங்கே சரியான இது இல்லை, வாசல் காலு சரியில்லைன்னு சொல்லுவான், ராசி இல்லைன்னு சொல்லுவான், இந்த வீட்டுக்குள்ளே எது சம்பாதிச்சு வந்தாலும் எங்கே போகிறேன்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் வியாதி, எப்போ பார்த்தாலும் கஷ்டம், எப்போ பார்த்தாலும் சண்டை, சமாதானம் என்னன்னே எங்கள் வீட்டுக்குள்ளே தெரியல, படுத்தா தூக்கம் வரல, எந்த விதத்தில் நிம்மதி இல்லை, ஊரு விட்டு ஓடணும் போல தெரியுது, அப்படியெல்லாம் உங்கள் வீட்டை நீங்கள் நினைக்கிற உண்டானால் அது தவறான காரியம்தான். ஆண்டவருக்கு அந்த வீட்டுக்குள்ள இடத்தை கொடுங்க. வீட்டுல ஜெபம் இருக்குதா பாரு, துதி இருக்குதா பாரு, பைபிள் படிக்கிற அனுபவம் உங்க வீட்டுல இருக்குதா பாரு, பரிசுத்தமா நீங்க ஜீவிக்கிறீங்களா பாரு, ஆண்டவர் வரக்கூடிய எல்லா ஆயுத்தங்களும் உங்க வீட்டுக்குள்ள உண்டா பாருங்க. அவர் சொன்ன நீதிமான கூடாரத்தின் மேல் அவருடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமா இருக்குமா, அவன் கூடாரத்து மேல் அவருடைய வலதுகரை எப்பொழுது உயர்ந்திருக்குமா, அவனுக்கு வெள்ளம் போல சத்ரு வரும்பொழுது ஆவியானு தாமே கொடியேற்றுவா நமக்கு பைபிள் வாசனை இருக்குது. அப்படின்னா கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் கண்ணை வைத்து கரத்தை வைத்து கொடியேற்றி உங்களை பாதுகாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர் தான் சொன்னேன், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. அப்படியானா எந்த வியாதி பிசாசு நம்முடைய வீட்டை அணுக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். குடும்பத்து மேல் கர்த்தர் கரசனை உள்ளவராயிருக்கிறார், குடும்பத்தை பாதுகாக்கிறவராயிருக்கிறார், குடும்பத்தை அரவணைக்கிறவராயிருக்கிறார், குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய தன்மை உள்ள தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, சோர்ந்து போன்ற அவசியமே கிடையாது. பாருங்களேன், உம்முடைய ஆசீர்வாதத்தினால உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம், அவர் சொன்ன என்னுடைய ஆசீர்வாதத்தோடு வேதனை கூட்ட மாட்டேன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படியானால் உங்க குடும்பத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குறதுக்கு தடையாக ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நீங்க உங்களை சீர்படுத்தணும், உங்களை விட்டு கொடுக்கணும். உங்க வீட்டுக்குள்ள ஜெபமும் துதியும் ஆராதனை எல்லாம் நடக்கணும். ஏன் நீங்க எந்த சபைக்கு போறீங்களோ உங்க பாஸ்டரை கூப்பிட்டு மாசத்துல ஒரு வாட்டியாவது உங்க வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் நடத்தணும். இதெல்லாம் அவசியமா தேவை. நீங்க அதிகாலமே எழுப்பி ஜெபிக்கணும், சாயங்காலத்துல ஜெபிக்கணும். எப்பொழுதும் உங்க வீட்டுக்குள்ள பாடலும் துதியும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு. நீதிமான கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம்னு வேதம் சொல்லுது. அப்படியானால் அந்த கம்பீர சத்தம் எப்படி இருந்தால் எந்த துஷ்டனும் உங்க வீட்டுக்குள்ள வராது, எந்த செய்வனையோ சூன்யமோ மாந்திரிகமோ எதுவுமே உங்களை அட்டாக் பண்ண முடியாது, எந்த கெடுதியும் உங்களுக்கு வராது. நீங்க சுகமா இருக்கலாம். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கு. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தெய்வம். ஆனபடி வீடு சரியில்லை, இடம் சரியில்லை, ராசி சரியில்லை, வாசல் காலு சரியில்லைன்னு அநேகர் வந்து சொல்லுவாங்க. நீங்க நம்பவே கூடாது. எந்த வீடு நல்ல வீடு நீங்க சொல்லுங்க பார்ப்போமே, எங்க போன ராசி இருக்க சொல்லுங்க, எல்லாமே அப்படித்தான். அப்படி நம்ம இருக்கிற இடத்துல நம்முடைய தேவன் இருந்தால், அங்க கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்தால், அவருடைய கண்காணிப்பு இருந்தால், அவருடைய கரம் இருந்தால், அவருடைய கண்கள் நோக்கமா இருந்தால் அந்த வீடு எப்பொழுதுமே ஆசீர்வாதமா இருக்கும். அந்த வீட்டுல அப்பத்தாட்சி வரவே வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எலியாவின் காலத்துல பாருங்க, ஒரு விதவை வீட்டிலே பட்டினியா சாக போகுது, பையனும் பிள்ளையும் சாக போகுது. அதை ஆண்டவர் கண்டறிந்து அவளை சாகிறதுக்கு முன்னவே எலியாவை அனுப்புற. பாத்தீங்களா, பஞ்சகாலம் தீரும் வரைக்கும் அவளை வீட்டிலே மாவு எண்ணெயும் குறையாம இருந்தது. அப்படியானால் உன் குடும்பத்திலே பஞ்சம் வந்தால் அது பஞ்சத்தை நீ வாடாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். வியாதி பலவீனம் வருவதை தடுத்து விடுவிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய கரம் அங்கு இருக்கணும், உயர்ந்து இருக்கணும், அவருடைய கண்கள் அங்கு நோக்கமா இருக்கணும். எങ്കിൽ அந்த வீடை நீங்கள் பரிசுத்தமாய் வைக்கணும். அந்த வீட்டுக்குள்ள டிவி, சண்டை, வீண் பிரச்சனைகள், வீண் பழிகள், இல்லாத மற்றவங்களோட குற்றங்கள் சொல்றது, குறை சொல்றது, அந்த வீட்டை நீங்க அலங்கோலப்படுத்தினா இல்லாத பேய் எல்லாம் உங்க வீட்டுக்கு வருவாங்க. எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் உனக்கு கை நிற்கவே நிற்காது. கர்த்தருக்குள்ள உண்மையாயிருங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். தசம பாகத்திலே, காணிக்கையில, ஜெபத்திலே, வேத படிக்கிறதுல, ஊழியத்துல எல்லாத்திலும் உண்மையா இருக்கணும். ஆண்டோட பார்வையில எந்த ஒரு குறையும் நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நமக்கு ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள எங்க நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலும் நம்முடைய பாதத்தில் வந்து அந்த 1241 நாள் பாதத்தில் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுப்பா, இன்னைக்கு ஜெபத்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அவங்களுக்கு கர்த்தாவே தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலும் பல ராஜ்யங்களிலிருந்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் தாமே கண்ணோக்கி பார்த்து எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் இந்த வேதத்தில் வாசித்த பிரகாரம் அப்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை அனுகிரகித்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்ப ஒரு குடும்பத்தில் கண்ணீர் வேண்டாம், வியாதி வேண்டாம், பிரிவினைகள் வேண்டாம், சண்டை வேண்டாம், மனக்கசப்புகள் வேண்டாம், மன வெறுப்புகள் வேண்டாம். எந்த விதத்திலும் ஆண்டவர் அருவருக்கிற ரகசிய பாவங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாதப்பா. நீர் அந்த வீட்டுக்குள்ள நுழைவிடாதபடி ஆண்டவரே அந்த வீட்டை தடுக்கிற எல்லா சத்துருடைய அகோரமான செயல்களும் அந்தகார சக்திகளும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில்
கட்டிந்து சபித்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய பிரசன்னமும் என் மக்களோடு கூட இருப்பதாக. ஒரு குடும்பத்திலும் கண்ணீர் வேண்டாப்பா, புலம்பல்கள் வேண்டாப்பா, வியாகுலங்கள் வேண்டாப்பா, மாறாவுடைய அனுபவங்கள் வேண்டாப்பா, சண்டைகள், வம்புகள், வசாவே கத்தவை கசப்புகள், பட்டினிகள், வாக்குவாதங்கள், விரோதங்கள் எதுவுமே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடாதப்பா. நீங்க உலாவுகிற தோட்டமாக, நீங்க நேசிக்கிற தோட்டமாக, நீங்க வழி நடத்துகிற தோட்டமாக, நீங்க கண்காணிக்கிற ஒரு குடும்பமாக, நீங்க நீர்ப்பாய்க்கிற தோட்டமாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ கொண்டு நான் செபிக்கிறோம். இயேசுபாதத்தை செய்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம், உங்களுடைய அற்புதத்தின் கரம், உங்களுடைய மகிமையுள்ள கரம், உங்களுடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது என் பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். எந்தெந்த குடும்பத்திலே வியாதி, அடிக்கடி வியாதி, பலவிதப்பட்ட பிரச்சனைகள், எவ்வளோ சம்பாதித்து வந்தாலும் அது கை கூட நிற்கிறது இல்லப்பா. வாங்கி ஓட்டப்பையில் போடுறது போல அது எப்படி செலவாகுது, எப்படி போகுது பிள்ளைகளுக்கு தெரியாம கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தோட எல்லா சாபத்தை நீக்குங்க. எந்தெந்த குடும்பத்தில் மக்கள் வியாதியினால வாடி வதங்கி கஷ்டத்தை அனுபவிக்கிறேனோ, சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாம் மருந்தினும் வைத்தியனும் கொடுத்து என் பிள்ளைகள் வைத்திருத்தாவை பலவீனமாய் ரோகிகளாய் காணப்படுகிறேனோ, அவங்களுக்கெல்லாம் நீ விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காயுசையும் என் கர்த்தர் கட்டளைப்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவரும் வியாதிப்பட்டு கலங்க நீ விடக்கூடாது. அநேக குடும்பங்களுக்குள்ள விபத்துகள், ஆபத்துகள், கலகங்கள், பிரிவினைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், பலவிதப்பட்ட கொடிய சாபம் அப்பா, அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைய. இயேசுவின் ரத்தத்தால எல்லா குடும்பத்துக்கும் முத்திரையிடுவீராக. இயேசுவின் ரத்தத்தால் எல்லா குடும்பத்தை நீ வேலி அடைப்பீராக. இயேசுவின் ரத்தத்தால் எல்லா குடும்பத்தை நீ பாதுகாப்பீராக. ஆண்டவரே, தெய்வ சமாதானம் எல்லா குடும்பத்திலும் ஆளுகை செய்யட்டும். தேவனுடைய மகிமை எல்லா குடும்பத்திலும் ஆளுகை செய்யட்டும். நம்முடைய வல்லமை எல்லா குடும்பத்திலும் இறங்கி வரட்டும். நம்முடைய பிரசன்னம் எல்லா குடும்பத்திலும் இறங்கி வரட்டும். நம்முடைய மகத்துவமுள்ள கரத்தோட கிரியைகள் எல்லா குடும்பங்களும் அனுபவிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு பட்டினி, அப்பத்தாட்சி ஒன்றும் வரக்கூடாது. கொள்ள நோய், சாபம், கொடிய மரணங்கள், விபத்துகள் ஒன்றுமே என் பிள்ளைகளை வாட்டக்கூடாதப்பா. இப்ப எந்தெந்த குடும்பத்திலே கடன், சாபங்கள், வறுமைகள், பட்டினிகள், நிந்தனைகளின் நிமித்தமாக ஐயோ என்று புலம்பிக் கொண்டு கிடக்கிறேனோ, அவங்களுக்கு எல்லாம் நீர் அற்புதத்தை செய்வீராக. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா, எல்லாம் உம்மால கூடும். இயேசுவை செய்யும். உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும். உம்முடைய பலத்தால் நீ இடகட்டும் அப்பா. இந்த ஜெபத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அனுகிரகிக்கணும், ஆசீர்வதிக்கணும். நீ கண்ணை வைக்கணும், ஆலோசனை கொடுக்கணும். உடைய கரம் அங்கு உயர்ந்திருக்கணும். உடைய முழு பாதுகாப்பு இருக்கணும். உடைய தேவையெல்லாம் சந்திக்கணும். ஒரு குடும்பத்திலும் ஆசீர்வாதத்துக்கு ஈடாக சாபம் இருக்கக்கூடாது, கலகம் இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது, வம்பு இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் ஈகோ இருக்கக்கூடாது, இருமனை இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் சாபக்கேடு இருக்கக்கூடாது. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் அனுகிரகித்து ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படி நாமத்தில் நான் செபிக்கிறோம். சகல நன்மைக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பிள்ளைகள் எல்லாம் பாத்திரமாயிருக்கட்டப்பா, பாத்திரமாயிருக்கட்டும். அதுக்காக செபிக்கிறேன். நம்பிக்கையோடு கருத்தில் கொடுக்கிறேன். ஒரு குறையும் ஒரு குறைச்சலும் என் மக்களுக்கு வரக்கூடாது. எல்லாரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் அனுகிரகிக்கிறோம். பிள்ளைகளோட வருமானத்தை நான் அனுகிரகிக்கிறோம். தலைமுறைகளை அனுகிரகிக்கிறோம். கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிக்கிறப்பா. எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். யோபையும் அவன் குடும்பத்தையும் வேலை அடைத்தது போல நீ பிள்ளைகளை வேலை அடைத்து பாதுகாத்து. ஒரு குடும்பம் இடிஞ்சு போகக்கூடாது. ஒரு குடும்பம் நஷ்டப்படக்கூடாது. ஒரு குடும்பம் பின்தங்கி போகக்கூடாது. ஒரு குடும்பம் கண்ணீரில், பாபத்திலே, சாபத்திலே விழுந்து நசிக்க அனுமதிக்கவே கூடாதப்பா. நம்பிக்கையோட கருத்தில் கொடுக்கிறோம். காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, அரவணைத்து கொள்ளுங்க, முத்திரையிட்டு பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதியும். அதை நீ பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு பலவீனத்தில் வந்து இருந்து மக்களுக்காக செபிக்க அதிகாலம் எழுப்பினீரே, கோடி நன்றி அப்பா. தொடர்ந்து பலப்படுத்த நடக்கிற மீட்டிங் எல்லாம் அனுகிரகமாக இருக்கட்டும். ஜெபிக்கிற எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். அடியனுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் அனுகிரகித்து ஆசீர்வதிக்கும் என்று ஜெபிக்கிறோம். நம்பி கருத்தில் கொடுக்கிறேன். சகல துதியும் கனவும் மகிமையும் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நிச்சயமே இந்த வசனத்தை படியுங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நீங்க வெட்கப்பட்டு போக தேவன் விடமாட்டேன். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உன் கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிப்பார். எல்லாமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ்.